அண்மை செய்தியை பார்க்கிறோம். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி தாவேக தலைவர் விஜய் காணொலி வாயிலாக பரப்புரை மேற்கொள்ள திட்டமிட்டு இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் இளமுதன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். இளமுதன், இதுக்கு என்ன காரணம், விவரம் என்ன? தமிழகத்தை போல புதுச்சேரியிலும் தமிழக வெற்றிக் கழகம் தனித்து போட்டியிடுகிறது. இங்கு 28 தொகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு அவர்கள் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். மற்ற 2 தொகுதிகளில் புதுச்சேரியில் உள்ள நேயம் மக்கள் கழகத்தோடு இணைந்து தேர்தலை சந்திக்கிறார்கள். இதனை ஒட்டி தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகிகள் காவல்துறைக்கு ஒரு கடிதம் கொடுத்தார்கள் கடந்த 28ஆம் தேதி. அதில் கட்சியின் தலைவரான விஜய் புதுச்சேரியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டு 22 இடங்களை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது காலாப்பட்டு தொடங்கி கடலூர் சாலை கனகசெட்டிக்குளம் வரையிலும், அதே போல விழுப்புரம் சாலையிலும், அதே போல கருடிக்குப்பம் சாலையிலும் என கிட்டத்தட்ட 22 இடங்களை குறிப்பிட்டு அவர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் பாதுகாப்பு கருதி இது தொடர்பான ஆலோசனை நடத்தப்பட்டு 22 இடங்களுக்கு கொடுக்க முடியாது, அதற்கு பதிலாக 5 இடங்களில் கொடுக்கலாம் என்று காவல்துறை சொல்லி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் 2 மணி நேரத்திற்குள் அந்த பிரச்சாரத்தை அவர் முடித்துக் கொள்ள வேண்டும் கூறியிருக்கிறார்கள். இது தொடர்பாக புதிய தகவல் கூறப்பட்டுள்ளது. ஆனால் இது சரிவராது என அவர் நேரடியாக வீடியோ மூலமாக பிரச்சாரம் செய்ய திட்டமிட்டிருப்பதாக தாவேக தரப்பில் நமக்கு தெரிவிக்கப்படுகிறது. இந்த இருப்பினும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை. புதுச்சேரியில் அவர் பிரச்சாரம் செய்வாரா? ஏனென்றால் அதே தினத்தில் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். அதனால் அவர்கள் கேட்கும் இடத்திற்கு அதிகப்படியான நேரத்திற்கு கொடுக்க முடியாது என்று காவல்துறை கைவிரித்துள்ளது. அதனால் விஜய் புதுச்சேரிக்கு வருவாரா அல்லது வீடியோ மூலம் பிரச்சாரம் செய்வார் என்பது பிறகுதான் தெரியும். காயத்ரி, நன்றி இளமுதன் விவரங்களுக்காக.